ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் மெக்கான் லிமிடெட் ரெக்யர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மெக்கான் லிமிடெட் ஜார்க்கண்ட் ஸ்டேட்டில் ராஞ்சின்ற பிளேஸில் இருக்குது. இந்த கம்பெனி 1959 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2021 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற நேம் ஆஃப் த போஸ்டிங்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜர், மெடிக்கல் ஆஃபீஸர், சீனியர் மேனேஜர், ஸ்பெஷலிஸ்ட், ஏஜிஎம் அண்ட் டிஜிஎம். And then number of posts 26, age 30 to 47 years, qualification engineering, PG diploma, MBA, CA, MBBS, salary 20,000 to 73,000, selections process personal interview only. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மஸ்ட்டு ரீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒரு கோடு அண்ட் நேம் ஆஃப் த போஸ்ட்டு, கிரேட் நேமு, நம்பர் ஆஃப் போஸ்ட்டு அண்டு கேட்டகரி நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்லன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜர், மெக்கானிக்கல் மேனேஜர், சிவில் மேனேஜர், இப்படி ஒவ்வொரு நேம் ஆஃப் த போஸ்டிங்க்கு கிரேட் நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு கிரேட் 1 கொடுத்துருக்காங்க, டெப்டி மேனேஜருக்கு கிரேட் E2 கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல் மேனேஜர், சிவில் மேனேஜர் அண்ட் லீகல் மேனேஜருக்கு E3. இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்குமே கிரேட் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு நம்பர் ஆஃப் த போஸ்ட்னு பார்த்துக்கோங்க. E1 கிரேடுக்கு 20 to 46,000, E2 கிரேடுக்கு 24 to 50,000, E3 கிரேடுக்கு 32 to 58,000, E4க்கு 36 to 62,000, E5க்கு 43 to 66,000, E6 கிரேடுக்கு 51 to 73,000. நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் லைக் எக்ஸ்பீரியன்ஸில் நேம் ஆஃப் த போஸ்ட் தட் மீன்ஸ் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு MBA முடிச்சிருக்கணும் அண்ட் தென் 2 years எக்ஸ்பீரியன்ஸ். சேமஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் தட் மீன்ஸ் மார்க்கெட் ரிசர்ச், இதுக்கும் MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இதுக்கும் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டெப்டி மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் மினரல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இதுக்கு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேமஸ் டெப்டி மேனேஜர் லீகல் தட் மீன்ஸ் டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும் அண்ட் தென் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு MBBS வித் MD இன் ரேடியோ டயக்னோசிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இதில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டெப்டி மேனேஜர் தட் மீன்ஸ் இதில் மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இது 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் டெப்டி மேனேஜர் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன், இதில் PG டிகிரி இன் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் அண்ட் தென் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன்ஸ் தட் மீன்ஸ் மாஸ் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இதில் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் மெக்கானிக்கல் மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் மெக்கானிக்கல் அதாவது இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இதுக்கு 9 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் மேனேஜர் சிவில் இன் மேனேஜர், இதில் ME ஆர் MTech இன் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இதில் மினிமம் 9 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் சிவில் ஆர் மெக்கானிக்கல் சீனியர் மேனேஜருக்கு டிகிரி இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இதுக்கு மினிமம் 13 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் மெடிசன், இதுக்கு MBBS வித் MD கம்ப்ளீட் பண்ணியிருக்கும், இதுக்கு 7 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் AGM, இதுக்கு டிகிரி இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இதுக்கு 17 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் AGM ஃபார் HR போஸ்டிங்க்கு PG கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், நெக்ஸ்ட் 17 years எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் AGM ஃபார் ஃபினான்ஸுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், திஸ் ஆல்சோ 17 years எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் DGM ஃபார் சிவில் ஆர் மெக்கானிக்கல் போஸ்டிங்க்கு சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் 21 years எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் DGM ஃபார் ஃபினான்ஸ், இதுக்கு CA கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 21 years எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரான்ச் வைஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், கவனமாக பாருங்கள். இதுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணது ரெகுலரில், அதுவும் ஃபுல் டைம் கோர்ஸில் மட்டும்தான் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு AWS கேட்டகரிஸ் மட்டும் 65 marks, அதாவது உங்களுடைய மார்க்ஸ் என்னென்னா 65% மேலே தான் இருக்கணும். அண்ட் தென் SC ST கேட்டகரிஸ் பார்க்கும்போது 55% அண்ட் 55% மேலே இருக்கணும்.
65% கீழே, தட் மீன்ஸ் 0.01% கம்மியாக இருந்தால் கூட கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ப்ரூஃப்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு பற்றி சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கான பே ஸ்லிப்புக்கான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி பார்க்கும்போது 3 years ஃபார் ஓபிசி, 5 years ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 10 years ஃபார் ஜென்ரல், 13 years ஃபார் ஓபிசி அண்ட் தென் 15 years ஃபார் எஸ்சி. ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து 40 KB இருக்கணும். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் வித் பிளாக் இங்க் பென், இதுவும் வந்து 40 KB சைஸில் இருக்கணும். அண்ட் தென் டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ரெஃபரன்ஸ் ஃபார் ஏஜ். நெக்ஸ்ட் ஃபைனல் அண்ட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஃபார் கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் தென் இயர் மார்க் ஷீட் ஆர் கன்சாலிடேட் மார்க் ஷீட் அண்ட் தென் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், பேன் கார்டு, ஓபிசி சர்டிஃபிகேட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொடுத்துருக்க லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மெக்கான் லிமிட்டடோட ஹோம் பேஜுக்கு போகும். அங்கே போயிட்டு கேரியர்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்ளை ஆன்லைன்னு கொடுத்துட்டு சைன் அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சைன் அப் பண்ணதுமே உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிக்கிங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். இல்லைனா உங்களுடைய அப்ளிகேஷன் கண்டிப்பாக அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.